இந்த விலாக் என்னைக்கு எடுத்ததுன்னா, இந்த வாரம் புதன்கிழமை எடுத்த விலாக் தான். கருநாள் அன்னைக்கு முனியப்பன் கோயிலில் பண்டிகைன்னு சொல்லியிருந்தேனுங்களா, அதுக்கு மறுபூசைக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் கோழி பொங்கல் வந்து வைக்கிறோம். அதுக்காக தான் கிளம்பியிருந்தோம். கிருஷ்ண ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பாப்பா, நான், அவர் எல்லாம் கிளம்பியாச்சு. அவளுக்கு அன்றைக்கி பொங்கலுக்கு போட்டிருந்த அன்றைக்கி பாவாடை சட்டையை போட்டு கூட்டிகிட்டு போகலாம். அங்கே யாரும் அன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கல. அதனால் எங்கள் மாமா பாட்டி எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்காக அந்த ட்ரெஸ் வந்து போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். போகிற வழியில் எங்கள் அண்ணியை வந்து கூட்டிகிட்டேன். அம்மா அண்ணா எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போனேன். லேட்டாக போயிட்டோமே, எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடணும் பயத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன்றைக்கி பொங்கல் ரொம்பவே கம்மிங்கிறதுனால வந்து எங்களுக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. சீக்கிரமாக எல்லாமே பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். ஆனால் வந்து கோயிலில் சாமி அலங்காரம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதெல்லாம் அப்போ தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நிறையவே டைம் இருந்துச்சு அரட்டை அடிக்கிறதுக்கு. உட்காந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணுற வரைக்கும் நாங்கள்லாம் உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். ஒரு 1 o'clock பக்கமாக வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 by 1 வந்து முதல்ல வந்து விநாயகருக்கு வந்து பூஜை போட்டு, அதுக்கப்புறம் வந்து முனியப்பன், அப்புறமா கன்னிசாமி, முன்னுடையான் எல்லாத்துக்குமே வந்து பூஜை போட்டு, லாஸ்ட்டாக வந்து முனியப்பனுக்கு வந்து பூஜை போட்டு நல்லபடியாக வந்து பூஜையை முடித்தாச்சு. பூஜையை முடித்த உடனே வந்து கோழிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கோழிலாம் வந்து காவு கொடுத்துட்டு, அப்புறமா அங்கேயும் மாமா வீட்லேயே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வந்த உடனே கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பாடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பச்சரிசி பொங்கல் பொங்கியிருந்தோம், அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மட்டும்தான் கொஞ்சம் வேக வேகமாக வச்சுட்டு இருந்தேன். அப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 பக்கமாக தான் வந்து நாங்கள் சாப்பிடவே ஆரம்பித்தோம். எனக்கு இந்த பச்சரிசி பொங்கலோட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.